ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ட்ரேடிங் சோதனைகள். வாங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு குயிக் அண்ட் ஷார்ட்டாக பார்த்துலாம் வாங்க. மார்னிங் யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் வந்து ஃப்ளாட்டாக 51 பாயிண்ட் பாசிட்டிவாகவும், டவ் ஜோன்ஸ் அதே 50 பாயிண்ட் பாசிட்டிவாகவும் இருந்தான். ஏஷியன் மார்க்கெட்டு நிக்கி பார்த்தீங்கன்னா 1160 பாயிண்ட் பாசிட்டிவ்லையும், சவுத் கொரியா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா -16 பாயிண்ட் ஃப்ளாட் நெகட்டிவ்லேயும் இருந்தான். நம்ம எக்ஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 23,962 பாயிண்டில் ஓப்பன் ஆக மாதிரி ப்ளஸ் 84 பாயிண்ட் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிற மாதிரி இண்டிகேட் பண்ணியிருந்தான். நிஃப்டி ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 23,928 பாசிட்டிவ் 46 பாயிண்ட்லையும், பேங்க் நிஃப்டி 128 பாயிண்ட்லையும், மீதி மேக்ஸிமம் எல்லாம் பாசிட்டிவ் ஓப்பனிங்காக தான் இருந்தான். ஐடி மட்டும் பார்த்தீங்கன்னா -59 பாயிண்ட் நெகட்டிவில் ஓப்பன் ஆனான். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே நம்ம சொன்ன லெவல் சப்போர்ட்டாக சொன்ன 23,805 லெவலுக்கு மேலேயும், ரெசிஸ்டன்ஸாக சொன்ன 24,300க்குள்ளேயும் தான் ஓப்பன் ஆனா. அதுக்கு இன்பிட்வீனில் 24,000 கன்சிடர் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆகி மேலே போயிட்டு அதுக்கு மேற்பட்டு இங்கே கன்சால்டேஷன் ஆனால் சரி மார்க்கெட்டில் என்ன நடக்குது, இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி ஆச்சே அப்படின்னு ஓஐ டேட்டாவை போய் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கா ஓஐ டேட்டாவில் மார்க்கெட் டைரக்ஷனுக்கோசம் போய் பார்த்தா 24,000ல் காலும் புட்டும் அணை கட்டி வச்சுருக்காங்க. அப்போ 24,000க்கு கீழே வராதுன்ற மாரி மார்னிங் வியூ சொல்லுது. அதுக்கு மேற்பட்டு பார்த்தீங்கன்னா 24,200க்கு மேலே மார்க்கெட் போகாதுன்னு சொல்லிச்சு. ஸோ இதான் மார்க்கெட்டில் நடக்குதான்னு செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா, இங்கேருந்து மார்க்கெட்டு கீழே வந்தான். கீழே வந்து கிட்டத்தட்ட 24,000ல் கரெக்டாக ஒரு 10:35 காட்டில் சடனாக ஒரு ஸ்பைக் கொடுத்தான். ஸ்பைக் கொடுத்து மேலே போனான். போயிட்டு அது பார்த்தீங்கன்னா எங்கே ரிஜெக்ட் ஆனான்னா 24,134 ரிஜெக்ட் ஆகி திருப்பியும் கீழே வந்தான். திருப்பியும் 24,000 டெஸ்ட் பண்ணால் இங்கேருந்து லைட்டாக மேலே ஏறினான். ஆனால் இந்த ஐயை உடைக்கல. அகைன் அதுலேருந்து அப்படியே ஃபுல்லாக மாவு தான். இன்றைக்கி எக்ஸ்பைரினால ஆப்ஷன் செல்லர் ஃபுல்லாக அணை கட்டி இருந்தாங்க. 3 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா புட்டில் 0 to 0 ஆக்டிவேட் ஆகிருக்கு. அந்த மூவ் தான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல இறக்கி டே லோ, இந்த டே லோ வரைக்கும் வந்து கொடுத்தான். அந்த மூவ் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா தெரியும். வந்து டே லோவை டெஸ்ட் பண்ணால் அவ்வளோதான், ஓவர் டார்கெட். ஃபைனலாக நிஃப்டி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 23,962 80 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கான். பேங்க் நிஃப்டி 509 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கான். அதே மாதிரி நெகட்டிவில் யாருக்கு க்ளோஸ் ஆகிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா -83 பாயிண்டில் நிஃப்டி ஐடி க்ளோஸ் ஆகிருக்கான். ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா -57 பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கான். மீதி எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பாசிட்டிவ் க்ளோசிங் தான் எல்லா செக்டாருமே. இந்த டேட்டா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். நாளைக்கு என்ன செட்டப்னு பார்த்தா, நாளைக்கு மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணதுக்கு அகைன் சேம் 23,805 சப்போர்ட். அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் 23,645 வரலாம். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 12, 15 அந்த தேதிக்கு பிட்வீனில் ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை ஃபில் பண்ண கீழே வரலாம். இல்லை நேற்று டேவோட லோவை உடைக்காம திருப்பியும் மார்க்கெட் மேலே போனால் 24,000 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதுக்கு மேலே போனீங்கன்னா இன்னைக்கு டேவோட ஐ. அதுக்கும் மேலே போச்சுன்னா 24,300. இன்னைக்கு 24,000க்கு மேலே க்ளோஸ் வைக்கல. இதுவே வீக்கு தான். நாளைக்கு இன்னைக்கு டேவோட லோ உடச்சி திருப்பியும் 23,800 வருவான்னு நினைக்கிறோம். பார்ப்போம் என்ன எதுன்னு வாட்ச் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு சில கம்பெனியோட ரிசல்ட் இன்னைக்கு வந்து குவார்ட்டர் ரிசல்ட் ரிலீஸ் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், ஆனந்த் ரெட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கம்பெனி லிஸ்ட்லாம் பார்த்துங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ஹோல்டிங்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ரிசல்ட் எப்படி வருதுன்னு மானிட்டர் பண்ணி பாருங்கள். எக்ஸ்பெக்டேஷனை பீட் பண்ணியிருக்கானா, போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டர் அதிகமாக இருக்கானா, ரெவன்யூவும் நெட் ப்ராஃபிட்டும் அதர் ப்ராஃபிட் இல்லாமல் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. நன்றி நண்பர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம்.